ஜெய் கணேஷா. ஓம் நம சிவாய. ஓம் சக்தி. முருகாச்சரணம் கந்தாச்சரணம். முருகனை வழிபட வேண்டிய 9 நட்சத்திரக்காரர்கள், 2 ராசிக்காரர்கள் பற்றிய முதல் பதிவை நம்ம பார்த்தோம். தொடர்ச்சியா அடுத்ததாக முருகனை வழிபட வேண்டிய முக்கியமான 6 நட்சத்திரங்கள், 2 ராசிக்காரர்கள், அதை பற்றிய ஒரு செய்திகளை தான் பார்க்க போகிறோம். அனைவரையும் அஸ்ட்ரோவுமன் தேடை என்ற யூடியூப் சேனலுக்கு வரவேற்பது பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த அஸ்ட்ரோவுமன் தேடை என்பது முடிந்த முடிவு ஃபேட்டலிஸ்டிக் ப்ரெடிக்ஷன் அமைப்பில் இந்த ஜோதிடம் கிடையாது. ஜோதிடம் என்பது ஒரு தெய்வீகமான தத்துவார்த்தமான அறிவியல் சார்ந்த ஒரு கலை. ஜோதிட கலையில் நம் முன்னோர்கள் கொடுத்த அந்த அறிவியல் அமைப்பின்படி, அந்த அறிவியல் கணிதத்தின்படி தான் இன்றைக்கும் கோள்களானது சுற்றி கொண்டிருக்கின்றன, சுழன்று கொண்டிருக்கின்றன, இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அதனுடைய நிறம் தன்மையிலும் என்ற மாறுபாடு இல்லை. இன்றைக்கு அறிவியல் வானவியல் ஆராய்ச்சியாளருக்கு முன்பாகவே நம் முன்னோர்கள் 12 ராசிகளையும் 360 பாகைகளையும் 9 கோள்களையும் 27 நட்சத்திரத்தினுடைய அம்சங்களையும் சிறப்புகளையும் அதனுடைய இயக்கங்களையும் கதிர்வீச்சுகளை பற்றிய அதீத செய்திகளை குறித்தது மட்டுமல்லாமல், அந்த கணித அமைப்புமை இன்னும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பின் பிறக்கப் போகின்ற குழந்தையுடைய கணித முறையை கூட நமக்கு ஒரே முறையாக அழகிய கணிதமாக கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இதில் எத்தனை அளவிலும் தோல்வி இல்லை என்னும் போது அவர்கள் கொடுத்த பலன்களும் நமக்கு உண்மையாக தான் இருக்கும். ஆனால் பலன் என்ற அடிப்படையிலே அந்த அமைப்பானது மாறுபடுகின்றது, சொல்பவர்கள் பொறுத்தும் அதை பின்பற்றுகின்ற கர்மாவின் பொறுத்தும். ஆனால் ஜோதிடம் என்றைக்குமே பொய்யானது கிடையாது. கிரேக்கர்களும் எகிப்தியர்கள் ரோமானியர்களும் சங்க காலம் கொண்டு ஜோதிடம் என்பது மிகப்பெரிய ஒரு பண்பாடுடைய அறிவியல் சார்ந்த கலைதான். அரசாட்சி புரிகின்ற சேரமாட் செல்வியுடைய அந்த நெடுநல்வாடையில் பார்த்தீங்க என்று சொன்னீங்கன்னா, அரண்மனையிலுடைய அந்தப்புறத்தினுடைய அந்த மேல் உச்சியில கூட உத்தரத்துல கூட 12 ராசிகளை பற்றிய ஒரு அமைப்பெல்லாம் சித்திரமாக வேலைப்பாடு செய்திருக்கிறார்கள். சித்தர்களுடைய பல பாடல்களையும் கோள்களுடைய இயக்கம் அமைப்பு தன்மையை கொடுத்திருக்காங்க. அந்த சித்தர்கள் கொடுத்த நம்மளுடைய முனிவர்களும் ஞானிகளும் அந்த கோள்களாக பயணித்து, நட்சத்திரங்களுடன் பயணித்து, அந்த அதிதேவதைகள் தேவர்களோடு பயணித்து அந்த தத்துவார்த்தங்களை எல்லாம் நமக்கு கொடுத்தது. இதுதான் இந்து தன்மையினுடைய, இந்து மதத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பம்சம். தெய்வமே நமக்கு வந்து கொடுத்த ஒரு அமைப்பு தான் இந்த இந்துவுடைய தெய்வ அமைப்பும் பூஜை முறைகளும். அதே போன்று இந்த கலைகளும். அந்த வகையில் கர்மாவையும் இணைத்து ஜோதிடத்தின் மூலமாக, ஜோதிட கலையின் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையை ஓரளவுக்கு மாற்றி காட்ட முடியும். இனி வரும் வாழ்க்கையை நல்ல விதமாக இட்டு செல்வதற்கு அந்த ஜோதிட கலை ஒரு தெய்வீக கலையாக அமைந்து மனிதனாக வாழ்வதற்கான ஒரு சிறப்பம்சத்தை இந்த ஜோதிட கலை ஒரு எக்ஸ்ரே ரிப்போர்ட் மாதிரி, ஸ்கேன் ரிப்போர்ட் மாதிரி வழிகாட்டும் என்ற அடிப்படையில் தான் என்னுடைய ஆராய்ச்சியில் வெற்றி பெற்று உலகிலேயே ஜோதிடத்தை முதல் டாக்டர் பட்டம் பெற்ற பெண்மணி என்று வாங்கியிருக்கிறேன். எனக்கு கர்மாவிலும் நம்பிக்கை உண்டு. அந்த கர்மாவை மாற்றி தருகின்ற இறைசக்தி வழிபாட்டிலும் அதீத நம்பிக்கை உண்டு. அந்த கருத்தின் அடிப்படையில தான் இந்த பயணம் நான் சென்று கொண்டிருக்கிறேன். வாருங்கள், அஸ்ட்ரோவுமன் தேடையில் இணைவோம். நல்ல கருத்துக்களை இருந்தால் தாங்களும் பகரலாம், நல்ல விஷயங்களை அனைவருக்கும் உணர்த்தலாம். அஸ்ட்ரோவுமன் தேடைக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் நாம் தலைப்பில் இணைவோம். முருகன் வழிபாடு பின்பற்ற வேண்டிய அந்த நட்சத்திரக்காரர்கள், ராசிக்காரர்களுடைய 2வது பதிவு தான் பார்க்குறோம். முந்தைய பதிவுகளில் செவ்வாயுடைய காரகத்துவம் பெற்ற அந்த நட்சத்திரக்காரர்கள் மற்றும் ராசிக்காரருக்கான முருகன் வழிபாடை பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து முருகன் வழிபாட்டை பின்பற்ற வேண்டிய குரு பகவானுக்குரிய நட்சத்திரத்துக்கும் ராசிக்குரியவர்களுடைய தொடர்பும் அவர்களுக்கும் முருகன் வழிபாட்டுக்குள்ள தொடர்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். தனுசு மற்றும் மீன ராசிக்காரர்கள் மற்றும் தனுசு ராசி மூலம், போராடம், உத்திராடம், மீனராசி புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, இந்த 6 நட்சத்திரங்களும் குருவனுடைய சாராம்சத்தில் வந்த நட்சத்திரங்கள். அதாவது குருவனுடைய இந்த சாராம்சம் என்று சொல்லும்போது குருவுடைய அந்த ராசியிலே அமைந்திருக்கின்ற இந்த நட்சத்திரங்கள், இந்த 6ம் குருவினுடைய ராசியில் அமைந்திருக்கின்ற நட்சத்திரங்கள். இவர்களுக்கு இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ஆனி மாதம் தேய்பிறை அஷ்டமியில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்னைக்கு சனிக்கிழமை. குறிப்பாக
இந்த மீனராசிக்காரர்களுக்கு ஏழநாட்டு சனீஸ்வர பகவான் ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு இந்த ஆணி மாதம் 2024 நம்ம தேய்பிறை அஷ்டமியில பேசின்னு இருக்க நேரத்தில் செவ்வாய் பகவான் தன்னுடைய வீட்டிலே இருக்கு. அதனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செவ்வாய் நட்சத்திரத்துக்குரியவர்கள், செவ்வாய்க்குரிய ராசிக்குரியவர்கள், மேஷ விருச்சிக ராசிக்காரர்கள், மிருக சீரிஷம் சித்திரை அவிட்டம் ராசிக்காரர்கள், அஸ்வினி பரணி கிருத்திகை விசாக அனுஷம் கேட்டை இன்றைக்கு குறிப்பாக செவ்வாய் பகவான் பயணித்து கொண்டிருக்கின்ற ராசி, தன்னுடைய ராசியிலே செவ்வாய் பகவான் பயணித்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் நீங்கள் முருக பெருமான் வழிபாடு சென்று முருகனுடைய ஸ்தலங்கள் எவ்வளோ போக முடியுமோ இந்த செவ்வாய் மேஷராசியில் பயணிக்கின்ற காலகட்டங்களில் எவ்வளோக்கு எவ்வளோ முருகனுடைய வழிபாடு நடத்துகிறோம் அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு சிறப்பம்சமாக அமையும். இந்த காலகட்டம், அதாவது இன்றைக்கு மேஷ ராசியில் செவ்வாய் பகவான் இருப்பது ரொம்ப உச்சிதம். குறிப்பாக இந்த மீன ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்கள், அதாவது மூலம் பூராடம் உத்திராடம், புரட்டாதி உத்திராதி ரேவதி, இவர்கள் ஏன் முருகனுடைய வழிபாடை அமைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாலே, முருகன் யார் என்று சொன்னால் குருவுக்கு குருவானவர். இந்த 2 ராசிக்காரருக்கும் குருவுடைய ராசி. அதே போன்று முருகன் யாருன்னா குருவுக்கும் குருவானவர். யாரு? தக்ஷணாமூர்த்தி. உலகத்துல ஆயக்கலை 64 நமக்கு கொடுத்தவர்கள். வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், சப்த ரிஷிகளையும் படைத்து நமக்கு இந்த கோள்களையும் பிரபஞ்சத்தையும் படைச்ச அந்த ஈசனுக்கே, மகேஷனுக்கே போதித்த பிள்ளை யார் என்று சொன்னால் முருகமான பெருமான். அப்பனுக்கே புத்தி சொன்ன முருகப்பெருமான் சொல்வாங்க. அதுதான் எந்த ஸ்தலம் என்று சொன்னால் சுவாமி மலை. அதுவும் என்ன, குன்றுகளை ஒன்றாக, அறுபடை வீட்டுகளை ஒன்றாக இருக்கின்ற சுவாமி மலை. பிரணவத்தினுடைய பொருளை ஈசனுக்கு உணர்த்திய ஒரு தன்மையுடைய ஒரு திருத்தலம். முருகப்பெருமானிடம் ஈசனே நன்றாக பவ்யமாக இருந்து கொண்டு முருகனை குருவாக நினைத்து ஈசன் மண்டியிட்டு கேட்ட பிரணவத்தினுடைய மந்திரத்தை அறிந்த ஸ்தலம் என்ன என்று சொன்னால் இந்த சுவாமி மலை முருகன் ஸ்தலம். இப்ப புரியுறதா? குருவனுடைய நட்சத்திரத்தையும் குருவனுடைய அந்த ஆதிபத்தியத்தையும் உடைய அந்த ராசியும் உடைய அந்த நட்சத்திரக்காரர்கள் நாம் ஏன் முருகப்பெருமானை வழிபட வேண்டும் என்பதற்கான ஒரு தன்மையை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். மேலும் இந்த சிறப்பம்சத்தில் இருக்கின்ற முருகப்பெருமான் குருவுக்கே குருவாக, அப்பனுக்கே அறிவுரை சொன்ன சுப்பன் சொல்லுவாங்க. சுப்பன் என்று சொன்னால் சுப்பிரமணியன் என்று சொல்வார்கள். இப்பேற்பட்ட குரு பகவான் என்ன கொடுப்பார் அப்படின்னு சொன்னா ஆற்றலை மட்டும் கொடுப்பது மட்டும் இல்லை, அறிவு சார்ந்த ஆற்றலை கொடுப்பாங்க. அதுதான் இந்த சிறப்பம்சமாக சொல்லப்படுகின்றது. மேலும் இதுல பார்த்தீங்கன்னா புனர்பூசம், விசாகம், புரட்டாதி. இந்த புனர்பூசம், விசாகம், புரட்டாதி இதுவும் குருவோட நட்சத்திரம். இந்த குருவோட நட்சத்திரத்துல இந்த விசாகம்ன்றது ரொம்ப முக்கியமா கருதப்படுகின்றது. வைகாசி விசாகம்னாலே முருகப்பெருமானை தான் நம்ம நினைக்க தோணும். அவ்வளோ சிறப்பம்சம். அதனாலதான் முருகனுக்கு விசாகன்ற பேரே உண்டு. முருகனுக்கு யாரெல்லாம் விசாகன் பெயர் வச்சிருக்காங்களோ அவங்களோட பரம்பரை பாருங்க முருகனோட வழிபாடா இருக்கும், அல்லது அவங்க முருகனை வேண்டி அந்த பிள்ளையானது பெற்றிருப்பாங்க. அதனாலதான் அவ்வளோ சிறப்பம்சம். அந்த விசாக நட்சத்திரம் யாருடைய அமைப்புல வருதுன்னா குருவோட அமைப்புல வருது. அதனால மூலம், பூராடம், உத்திராடம், புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, அதே போல புனர்பூசம், விசாகம், புரட்டாதி, இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே இந்த 9 நட்சத்திரக்காரர்கள், குறிப்பாக முதல் குறியா 6 நட்சத்திரம், அப்புறம் குருவனுடைய சாராம்சம் பற்றிய புனர்பூச, விசாகம், புரட்டாதி, இந்த 9 நட்சத்திரக்காரர்களும் குறிப்பாக தற்போது செவ்வாயினுடைய வீட்டிலேயே மேஷ ராசியில பயணிக்கின்ற காலகட்டத்துல, செவ்வாய் பவன் பயணிக்கின்ற காலகட்டத்தில் முருகனை வழிபாடு சொல்வது சிறப்பு. ஏனென்றால் குருவுக்கே குருவானவன் என்பது முருகன். அது மட்டும் இல்ல, சித்தர்களுடைய தலைவன் என்று யார் என்று சொன்னால் முருகப்பெருமான் தான். முருகப்பெருமான் தான் சித்தருக்கு தலைவனாக சொல்லப்படுகிறது. எல்லா சித்தர்களும் சித்தி அடைஞ்சதை யார் என்றால் பெரும்பாலும் முருகன் மூலமாக தான் அடைவாங்க. எல்லா முருகனுடைய ஸ்தலத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா பழனிமலை பாருங்க, போகருடைய சமாதி, இது மாதிரி ஒவ்வொரு ஸ்தலமும் எடுத்தீங்க அப்படின்னா நீங்க முருகனுடைய இதுவா இருக்கும். ஈவன் கொங்கணவர் சமாதின்னு திருப்பதி சொன்னா கூட
திருப்பதியே குன்று முருகனுடைய அமைப்புன்றதை வந்து இன்னைக்கு ஆராய்ச்சியில் வெளியிட்டு கொண்டு அதற்கான ஒரு நூலை சமீபத்தில் வெளியிட்டிருக்காங்க. இந்த முறை வந்து புத்தக கண்காட்சியில் அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது தான் இந்த முருகனோட வழிபாடு. குன்றும் இருக்கும் இடத்திலெல்லாம் குமரன் இருப்பார். குன்றுகள் இருக்கும் மலையும் சார்ந்த இடத்துல எல்லாம் யார் இருப்பாங்க? சித்தர்கள் இருப்பாங்க. அந்த மலையை சார்ந்த இடத்தினுடைய அதிபதி யார் அப்படின்னா முருகப்பெருமான். முருகப்பெருமான எல்லாம் யாரெல்லாம் சரணடைகிறாரோ அவங்களுக்கெல்லாம் ஆற்றல் பெருகும், அறிவு ஆற்றல் பெருகும். ஒரு கண்டம் விட்டு கண்டம் செல்றாங்க, ஒரு லோகத்தை விட்டு ஒரு லோகம் செய்கிறாங்க, பிரபஞ்ச சக்தியோட இணையறாங்க, அதீத ஆற்றல் இணையறாங்க அப்படின்னு சொன்னாலே அவங்கெல்லாம் யார் என்று சொன்னால் இந்த குருவினுடைய ஆற்றல் மற்றும் இந்த குருவாக இருக்கின்ற முருகப்பெருமானுடைய ஆற்றல் இருக்கிறவங்க தான். அதனால்தான் குறிப்பா செவ்வாய் நட்சத்திரம் செவ்வாய் ராசிக்குரியவர்கள் ஆதிபத்தியத்தை எப்படி முருகன் வழிபாடு சிறந்ததோ அதே போல குருவனுடைய நட்சத்திரம் சாராம்சம் குருவுக்குரிய அந்த அமைப்புல பாகைக்குள்ள அவர்கள் குருவனுடைய வீட்டில் இருக்கின்ற நட்சத்திரங்கள், இந்த 9 நட்சத்திரங்களும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ முருகனுடைய வழிபாட்டை பின்பற்றுகிறோ குருவுக்கு குருவாக ஞான குருவாக இருக்கலாம். ஒரு சில காலகட்டத்தில் இப்போ அஷ்டம குரு இருக்கலாம், ஜென்ம குரு இருக்கலாம், குரு தசையாக இருக்கலாம், குரு ஆட்டி படைக்கலாம். அப்போ உங்களுக்கு குரு வழிபாடு தேவை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யாரை பிடிச்சிக்கணும் அப்படின்னா இந்த முருகப்பெருமானை தான் குருவாக பிடிச்சிக்கணும். முருகப்பெருமானை மையமாக கொண்ட குருவை பிடிச்சிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு ஏதாவது ஒரு சித்தர்கள், முருகனுடைய தொடர்புடைய சித்தர்கள் உங்களோட வாழ்க்கையில் கிடைச்சிருவாங்க. கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்கள், அதாவது மூலம் பூராடம் உத்திராடம், புரட்டாதி உத்திராதி ரேவதி, புனர்பூசம் விசாகம் புரட்டாதி, இந்த 9 பேருமே எவ்வளோக்கு எவ்வளோ குரு வழிபாடு பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுவாக குறிப்பாக குரு என்று அழைக்கும் போது ஞான குருவாக அப்பனுக்கே பிரணவத்தினுடைய மந்திரத்தை சொன்ன சுப்பனாக இருக்கின்ற சுப்பிரமணியன் முருகனை குருவாக நினைச்சு வழிபடுகின்றோம் அவர்களுக்கெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில அதீத ஒரு சக்தி வரும், நிறைய தடைகள் வரும். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு தனுசு, மகரம், கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம். ரிஷபத்துல குரு 6ஆம் இடத்துல உங்களுக்கு ருணம், ரோகம், சத்துரு நாசம். அங்க புரியுதா? 6ஆம் இடம்ன்றதும் 8ஆம் இடம் 12ஆம் இடம் எல்லாம் உங்களுக்கு மாறுபட்ட ஒரு அமைப்புல வரும். உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் வந்து போகும். மனசளவுல வந்து ஏதோ சஞ்சலங்கள்னா ஏற்படும் தனுசு ராசிக்காரர்களுக்கு. அவங்கெல்லாம் இப்போ நீங்கள் கண்டிப்பாக முருகனை கும்பிடுங்க, ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். எப்போதுமே சொல்லுவாங்க எங்கள் அண்ணான்னா இங்கே போனால் 6க்கு பின்வீடு 5 அப்படின்வாங்க. அந்த இப்போ இருக்க குரு பகவானுடைய ரிஷபராசிக்கு பின்வீடு 5ஆம் வீடு என்ன பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா மேஷராசி. அந்த மேஷராசியில் அதிபதி செவ்வாயும் அங்கேயே இருக்காரு, போர்க்கடவுளுக்குரிய முருகனுக்குரிய காரத்துவத்தோடு அங்கே இருக்காங்க. அதே போல் மீன ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இப்போது 7 நாட்டு சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் போயிட்டு இருக்கு. அடுத்தது ஜென்மத்தில் சனீஸ்வர பகவான் வரப்போகிறது. மீனராசிக்காரர்கள் 3ஆம் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி ப்ரிஸ்டேஜ், பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப்னுவாங்க. அதாவது குடும்பம், மரியாதை, சகோதர சகோதரியோட அமைப்பு, அவர்கள் சேர்ந்த உறவுகளில் ஒரு அந்யோன்யம் வேணும், பிரிவுகள் இருக்கக்கூடாது, ஒரு மரியாதைக்குரிய ஒரு வாழ்க்கைக்குரிய அமைப்புன்னா வேணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக. ஏன்னா குரு அந்த 3வது மீனராசிலேருந்து 3வது அந்த ஸ்தானத்தில் தான் இருக்காங்க. அப்பேற்பட்ட மீன ராசிக்காரர்கள் எல்லாம் முருகனோட வழிபாடு வந்து ரொம்ப சிறந்ததாக சொல்லப்படுகின்றது. இங்கே ரிஷப ராசியில் சுக்கிரனுடைய வீட்டில் குரு பகவான் இருக்கிறாரு. சுக்கிரனுக்கு அதிபதி யாருன்னா பெருமாள் தான், மகாவிஷ்ணுவும் சொல்லலாம். அப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் அவர் வந்து மாமன் முருகனுக்கு குருவும் அங்கே இருக்கிறாரு. குரு பகவானுக்கு சிவன் தான் தக்ஷாமூர்த்தி ரூபம், குரு பகவானுக்கு ஈசன் தான் அதிதேவதை. அந்த தக்ஷாமூர்த்தியே பிரணவத்தினுடைய பொருளை வந்து முருகபெருமானிடம் அடையறா அப்படின்னா அது அவ்வளோ பெரிய சிறப்பு. 7 நாட்டு சனீஸ்வர பகவான் காலத்தில் நம்ம சித்தி புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது, நம்மளோட ஞானம் குறைவுபடும். எவ்வளோ படித்த மேதாவிகளாகவும் ஏதாவது ஒரு வகையில் தவறு செஞ்ச பிழைகளை செஞ்சிருவோம். வார்த்தைகளாலும் சரி சொல்லாலும் செய்த தவறு செஞ்சு நம்மளோட வாழ்க்கையில் பல இடர்களை மீள முடியாத துயரத்தில் தான் மாட்டிப்போம். அந்த மாதிரி காலகட்டத்தில்
இந்த குருவுக்குரிய அந்த ராசி அமைப்பில் இருக்கவங்க, அதுவும் தனுசு ராசிக்காரர்கள் 6ஆம் இடம், மீன ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடம், இந்த மாதிரி இடத்துல குரு பகவானோட ஆதிபத்தியம் இப்போது கோச்சார ரீதியாக சுழன்று கொண்டிருக்கின்றது. இந்த மாதிரி காலகட்டத்தில் மீனராசிக்கு 7ஆம் சனீஸ்வர பகவான் வேற இருக்கின்ற புத்தி வங்கி செயல்படக்கூடிய சூழல் மந்தமாக இருக்கின்ற காலகட்டத்தில் சுறுசுறுப்பினுடைய தன்மையாக இரத்த ஓட்டத்தை செயல்படுத்தி ஓடுகின்ற தன்மையுடைய இரத்தகாரனுக்கு அதிபதியாக இருக்கிற முருகப்பெருமானை நீங்கள் வழிபடும் போது, ஞான குருவாக இருக்கின்ற முருகப்பெருமானை வழிபடும் போது உங்களுக்கு பல இடையூறுகள், இன்னல்கள், மன சஞ்சலங்கள்லேருந்து வெளிப்படலாம். கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு மீன ராசிகளுக்கு குரு வழிபாடு தேவை. அதுவும் பௌர்ணமி வழிபாடு ரொம்ப உச்சிதமாக இருக்கு. அடுத்த பதிவில் முருகனும் பௌர்ணமி வழிபாடும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன்னா அடுத்த பௌர்ணமி வர்றதுக்கு முன்னே அதிக நாட்கள் இருக்குது. கண்டிப்பாக இந்த ராசிக்காரர்கள், தனுசு மற்றும் மீன ராசிக்காரர்கள் நான் போகின்ற முருகன் மற்றும் பௌர்ணமியின் இந்த வழிபாடு பதிவையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதை பிரகாரமும் நீங்கள் பூஜை செய்ய ஆரம்பிங்க. தற்போதைய காலகட்டத்தில் தனுசு ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவான், மீன ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவான், மீன ராசிக்காரர்களுக்கு மீன ராசிக்காரர்களுக்கு 7ஆம் சனீஸ்வர பகவான் நடக்கின்ற காலகட்டத்தில் இருக்கின்ற அமைப்பில் இருக்கின்றவங்களுக்கு இந்த முருகன் வழிபாடு, குரு வழிபாடு எப்படி செய்யணும், முருகனாகிய குரு வழிபாடு எப்படி செய்யணுன்றது தான் இப்போ உங்களுக்கு நான் கற்றுத்தர போகிறேன். முருகன் அப்படின்னு சொன்னாலே நான் சொல்லியிருக்கேன், அறிவு, ஆற்றல், அழகு, வெற்றி, செல்வம், இதெல்லாம் தான் முருகன். கருணை, இதெல்லாம் தான் முருகன் என்றாலே கிடைக்கும். உங்களுக்கு இத்தனையும் உங்களோட வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். முருகனோட வழிபாடை நீங்கள் பின்பற்றுங்க. குறிப்பாக எப்படி செய்யணும் அப்படின்னா, முருகனும் குருவும் இருக்கின்ற இணைந்த ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமி மேலே ரொம்ப விசேஷம். அதே போல் எங்கெல்லாம் சிவன் சன்னிதானம் இருக்கின்றதோ அந்த சிவன் சன்னிதானம் இருக்கின்ற முருகன் ஸ்தலம். இப்போ திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னா சிவனுக்குரிய ஒரு தாத்பரியம். அங்கே தான் முருகனுடைய அதீத சக்தி திருப்புகழ் அருணகிரிநாதருக்கு கிரிரூபத்தில் குடித்த ஸ்தலம். இது போன்று திருவண்ணாமலை, சுவாமிமலை, இந்த மாதிரி ஒரு ஸ்தலங்கள் சிவபெருமானுடைய முக்கியமாக சிவஸ்தலமாக எங்கே இருந்தாலும் சரி, அந்த சிவஸ்தலத்தில் இருக்கின்ற முருகப்பெருமான், அதே போன்று சித்தர்கள் பீடமாக இருக்கின்ற முருகப்பெருமான், பழனின்னு சொன்னால் போகருடைய சமாதி, இது மாதிரி ஒவ்வொரு சமாதி இருக்கிறது, சித்தர்களுடைய சமாதி இருக்கின்ற அந்த முருகனுடைய ஆலயங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அதை பற்றி அடுத்த பதிவில் உங்களுக்கு விரிவாக சொல்கிறேன். ஒவ்வொரு சித்தர்கள், அவர்களுடைய முருகனுடைய சமாதி, அவர்களுக்கு முருகனுக்கு இணைந்த தாத்பரியம், இதெல்லாம் பார்க்கலாம். இப்போ சென்னையை சேர்ந்திருக்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வடபெண்ணி முருகன் கோயில் கூட வரலாம். அங்கேயும் சித்தருடைய சமாதி இருக்குது. சிவபெருமானுடைய ஸ்தலம் அது, அங்காரகனுக்குரிய ஒரு ஸ்தலம் வேற. இப்போது 2ஆம் இடத்துல மீன ராசிகளுக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இயங்கி கொண்டிருக்கிறார். தனுசு ராசிக்காரருக்கு 5ம ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானை இயங்கி கொண்டிருக்க. அப்போது வடபெண்ணி முருகன் கோயில் ரொம்ப உச்சிதமாக சொல்லப்படுகின்றது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் பாம்பன் சுவாமிகளுடைய கோயில், மருந்தீஸ்வரருடைய கோயில், இங்கெல்லாம் நீங்கள் முருகன் வழிபாடு, நீங்கள் குரு பகவானுடைய ஆதிபத்தியம் பெற்றவர்கள் எல்லாம் நீங்கள் வழிபட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பு. குறிப்பாக நீங்கள் வியாழக்கிழமையில் குரு பகவானை எப்படி வழிபடுகின்றோ, குருவுக்கு குருவாக இருக்க முருக பகவானை நீங்கள் வியாழக்கிழமையில் வழிபடுங்க. இது போன்ற ஒரு முருகனுடைய எந்த ஸ்தலம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கோ அங்கே மூலம், பூராடம், உத்திராடம், புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, புனர்பூசம், விசாகம், புரட்டாதி, இந்த 9 நட்சத்திரக்காரர்கள், தனுசு மற்றும் மீன ராசிக்காரர்கள், இவங்க எல்லாருமே நீங்கள் கண்டிப்பாக வியாழக்கிழமை அன்னைக்கு முருகனே குருவாக இருக்கின்றதன் காரணமாக, ஈசனுக்கே குருவாக இருந்ததன் காரணமாக, முருகனையே குரு பகவானாக, சித்தராக, மகானாக நினைத்து அவரே குருவுக்கு குருவாக, பிரபஞ்சத்துடைய சக்தியான பிரணவத்தினுடைய குருவாக நினைத்து கொண்டு அவருக்குரிய அந்த ஸ்தலங்களை எல்லாம் வியாழக்கிழமை நீங்கள் வழிபட, அதே போன்று பௌர்ணமி அன்று முருகனுடைய ஸ்தலங்கள் சென்று வழிபட உங்களுக்கு தீராத பிரச்சனை தீரும், தீராத நோய் அகலும்.
வெளியே சொல்லிக்க முடியல, ஏதாவது இருக்கு இல்லாத மாதிரி இருக்கு. இப்படின்னா மீனராசிக்காரர் கஷ்டப்படுவாங்க, மனசுக்குள்ள புழுகிட்டே இருப்பாங்க. அவங்கள மனசு விட்டு கூட யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத தன்மையுடையதா இருக்கும். அதுதான் மீனராசிக்காரருக்குரிய ஒரு பெரிய ஒரு சாபக்கேடுன்னே சொல்லலாம் அவங்களுக்கு. அது நிறைய மீன ராசிக்காரர்களுக்கு நான் பார்த்துருக்கேன். அப்பேற்பட்டவங்களாம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மனசு அமைதி வருமா? நம்ம எவ்வளவோ வாழ்க்கையில் கஷ்டப்பட்டிருக்கோம், எவ்வளவோ நம்ம யாருக்கும் செஞ்சுருக்கோம், ஆனால் யார்கிட்டையுமே நமக்கு திருப்தி இல்லை. ஏதாவது ஒரு வகையில் நமக்கு கெட்ட பேர் வருதுன்னு தான் மீனராசிக்காரர்களும் தனுசு ராசிக்காரர்களும் புலம்பிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதின்றதை யோசிக்கணும் அவங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. சமீப காலமாக ஒரு 10 வருஷமாக தனுசுக்காரர்களும் மீனராசிக்காரரும் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கஷ்டங்கள்ந்து மீளறதுக்கு ஒரே சரணம் தான் முருகாச்சரணம், கந்தாச்சரணம். வியாழக்கிழமையில நீங்கள் முருகப்பெருமானுடைய ஸ்தலத்துக்கு சென்று வழிபடணும். அதுதான் ரொம்ப உச்சிதம். முல்லை பூக்களால் முருகப்பெருமானை வழிபடுறது ரொம்ப உச்சிதம். ஆதிசங்கரர் அருளிய அந்த பதிகங்களெல்லாம் நீங்கள் ஏன்னா அவர் குரு, அவர் முருகன் பேர் அருளிய பதிகங்களெல்லாம் நீங்கள் சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முருகனை வியாழக்கிழமை ஓம் சரவண பவன் சொல்லிட்டு அறுமுகத்தில் அறுகோணம் விட்டு அதை 6 தீபம் விட்டு வழிபடலாம். அதுவும் ரொம்ப உச்சிதம். ஓம் நம சிவாய அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லலாம். வியாழக்கிழமை திருவண்ணாமலை போயிட்டு வாங்க. முருகர் கிளிகோபுரத்துக்கு திருவண்ணாமலை அருணகிரிநாதருடைய அந்த கோயிலுக்கும் நீங்கள் சென்று வாருங்க. சுவாமி மலை சென்று பாருங்க. இது எல்லாத்த காட்டிலையும் ஒரு சிறப்பம்சம், ஒரு ஸ்தலம் இருக்குது. அந்த ஸ்தலத்துக்கு நான் சொல்கிற முறையில் நீங்கள் வழிபடுங்க. உங்களுடைய மீன ராசிக்காரர்களுக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கும் புனர்பூசம் விசாகம் போராட்டாதி ராசிக்காரர்கள் எவ்வளோக்குள்ள நெஞ்ச புழியிற கஷ்டங்கள் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நிவர்த்தி கிடைக்கும்.